உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். இத போன்ற பழமொழிகளை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதே மாதிரி ஒரு குர்ஆன் வசனம் இருக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூனு மஅஸ் சாதிகீன், நல்லோர்களோடு சேர்ந்து இருங்கள் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுறான். ஏன் தெரியுமா? யாரோட நாம பழகுறோமோ அவருடைய குணமும் நம்மள்ட்ட பிரதிபலிக்கும். நல்லோர்களோடு சேர்ந்தா நல்ல பழக்கமும், தீயோர்களோடு சேர்ந்த தீய பழக்கம் நம்மள்ட்ட வரும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, நல்ல நண்பன் என்பவன் பெர்ஃப்யூம் ஷாப் போல, தீய நண்பன் என்பவன் இரும்பு பட்டறையை போல. ஆகையால் தான் இஸ்லாம் நண்பனை தேர்ந்தெடுப்பதுல மிகவும் கவனமா இருக்க சொல்லுது. தீய நண்பனை விட்டு விலகி இருங்க, ஏன்னா அவன் பாவத்தை அழகுபடுத்தி காட்டுவான் என்பதாக அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. அதே மாதிரி உண்மையான நண்பன் யாருன்னா, தவறு செய்யக்கூடிய சமயத்துல தடுப்பவனும், நன்மை செய்யக்கூடிய சமயத்துல உற்சாகப்படுத்துபவனும் தான். நம்முடைய குறைகளை மத்தவங்கள்ட்ட மறைச்சு நம்மள்ட்ட மட்டும் வெளிப்படுத்துவான். நீங்க தவறு செய்யக்கூடிய சமயத்துல அதை தடுத்து உங்களுக்கு நேர்வழி காட்டிய நண்பன்ட்ட இங்க மட்டும் இல்ல, இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலேயே நாம சேர்ந்துதான் இருப்போம் என்பதாக உங்க நண்பனை மென்ஷன் பண்ணுங்க.